எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்க்கலாம், நாங்கள் ரெண்டாலும் கேரளாவில் வந்திருக்கேன். 2 பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக லைட் வேணுமா இன்னும்? ஓகே ஓகே, லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ண நல்லது. ரெடி. பிரைட் பண்ணணுமா லைட்டை? ஃபேஸ் லைட்டுக்காக லைட்டை பிரைட் பண்ண. சரி சரி கொடுப்பா. எஸ் ப்ளீஸ். ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக நான் லைட்டு கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும், ஆர்மி மாதிரி இருக்குது போர்டில் இருந்து. கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கு எல்லா கெஸ்ட்டுக்கும் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் பேரிலும் என் பேரிலும் படத்தோட பேரில் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி பி சாங். படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது எத்தனை பர்ஃபெக்டாக இந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த இந்த வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான், என் நண்பன் தான், இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பி சாங். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் நோ என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரிதிங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லாம் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான டைம். பிகாஸ் என்னென்னா, இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா, எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக எனக்கு இப்போ நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட், எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் கதை சொன்னேன். ஓகே சின்னு, அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா. நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு, நம்ம லாங்குவேஜே தெரியல. ஸோ இல்லை சேட்டா, நமக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஆள் ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம், அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 டேஸ் டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி. அப்படியே காலையில் அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இது வரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லாரும் அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட்னா இம்மான் சார். அந்த ஆளில் இந்த படம் இல்லை, 2 ஆள் தான் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னன்னா, ஒன்று பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே, பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்தில் ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனாலும் மியூசிக் ஆனாலும் நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல, ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சாங்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார். அப்புறம் என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வேதிகா. வேதிகா ஆக்சுவலாக வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்ஸர்.
இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவா மாஸ்டர் காம்போ வருமா தானே? அப்போ ரமேஷ் திலக்ஜி இருக்கு, விவேக் பிரசன்னா மீன்ஸ் அந்த ஷூட்டிங் அங்கே முடிஞ்சாலும் வர சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸ் விவேகா சார் இங்கே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன், பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாரும் நான் கேரளாவில் வந்து ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்சிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுல என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இது இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல, அதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேனே. அதுக்காக நம்ம இங்கே தமிழ்ல ஸ்டிக் ஆன் பண்ணுறது பிளான்ல இருக்குது, அடுத்த படம் பிளான்ல இருக்கு, நெக்ஸ்ட் படம் வந்து நெக்ஸ்ட் இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பிளான்ல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர், எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்கு, நல்ல சீன்ஸ் இருக்கு, லவ் ட்ராக் இருக்கு. ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லாரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராவான இருந்தேன். ஸோ നിങ്ങളോட ഒരു നൻപർ മാതിരി മൈൻഡിൽ വെച്ചിട്ട് എന്ന പടത്തോടെ പ്രൊമോഷൻ നല്ല பண்ணோன்னு ഒരു വാട്ടി കൂടി റിക്വസ്റ്റ് பண்ண. താങ്ക് യു സോ മച്ച്. താങ്ക് യു. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത് അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിൽ ഒരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്നുവെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാള ഒരു ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, ഇപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും, അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LND എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതേപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்ത്ത് അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ സാർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എന്റർടൈൻമെന്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ഒരു കാര്യം, സോറി, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ஞான் இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல் ஆகுது, மெமரி கொஞ்சம் லோஸ் போகுது. மெயினில் வந்து நம்ம கேமராமேன் DOP வந்து ஜித்து தாமோதர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டரா நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்கு. 2 மாஸ்டர்னா ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்கு. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணிட வேற லெவலில் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு.
அந்த விக்கி மாஸ்டர், இது ரெண்டு மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேற ஏதாவது டெக்னீஷியன்ஸ் மறந்து மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். ரொம்ப பொறுமையா அழகா பேசியிருக்கீங்க. இந்த எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளாலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படி எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்கு. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சனி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ராப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸ், இது எல்லாமே நிறைய பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய BGMஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. அது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழ்ல பேசினாரு, ஒருத்தர் மலையாளத்துல பேசினாரு. ஆனா ஒரு வார்த்தை தவறாம எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வெச்சி செய்யுதே வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்க வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவல்ல இருக்கு. நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதா இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல இமான் சாரை பத்தி சொல்லவே வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலே இருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் திரை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்ட்ல முத பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அவர் நடிகரா இருந்து அவருடைய இயக்குனராகி, அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்துல நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகரா மட்டும் இருக்கிற படத்துல, டான்ஸ் மாஸ்டரா இருக்கிற படத்துல அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதுல என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பத்தி பாடலாசிரியர்களுக்கு போன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுல பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமா சொல்றார், நம்ம விவேகா தானே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாத்திக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்.
இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஒரு இந்த பாடல் வரிகள்ல அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில ஒரு பாடலாசிரியரா நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த படத்துல பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கி ஆகட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பாக்குறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும் போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனா நான் மாறிட்டேன். இங்க இருக்கார், அங்க இருக்கார், இங்க இருக்கார். அப்புறம் இன்னொன்னு, ஒரு நடிகர் நடிச்ச உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா அந்த நடிகருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகா வேலை வாங்கினாரு. அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம வாய்க்காந்திரியில வச்சு சம்சாரிக்காம, அதனால மலையாளத்துல தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்ப ஹைதராபாத்ல இருந்து உண்மையிலே இங்க வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பா. மாஸ்டர் வரும்போது சொன்னாரு, அசத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னாரு. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, ஆடியோ லான்ச்லயும் சரி, எல்லா விஷயத்திலையும் அவ்வளவு பெர்ஃபெக்டா, எவ்வளவு காசு பணத்தை பத்தி பாக்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பா செலவு பண்ணி சிறப்பா எல்லாத்தையுமே நடத்தினாங்க. உங்க மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்கு. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளவு பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ள வந்த உடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு, என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை ரெண்டு பேரும் அப்படின்னாரு. மனசு போலதான் எல்லாமே. என் குடும்பத்திலிருந்து, பையன்ல இருந்து, பொண்ணுல இருந்து, அவ்வளவு பேரும் குழந்தையில இருந்து அவர் மடியில தவழ்ந்து வளர்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடிச்சாலும் சரி, முதல்ல அவர் வாயிலிருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டு சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அங்க எங்கேயாவது தூரத்துல பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு கூட சேர்ந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறத பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸ்ல நானும் பின்னாடி ஓரமா நிக்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்க தொடர்ந்து தமிழ்ல படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப மெனக்கெடுவாரு. இதை நான் ஏற்கனவே என்னோட சோசியல் மீடியாலையும் நான் பார்த்திருக்கேன், அதை பத்தி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் அது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்டா தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போற மாதிரி, சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அதை பெரிய திரையில பப்ளிக் தியேட்டர்ஸ்ல பாக்கிறதுக்கு எல்லார போலவும் நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்ல ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் ஆல். ரொம்ப நாள் சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆசை இருந்தது, பிரபுதேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது விஷுவலைஸ் பண்ணணும்னு. ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜோபி பிசான் ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர். படம் நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கு. ஃபுல்லாக தியேட்டரில் போய் பார்க்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளி தான். இது என்னோட செகண்ட் மூவி. ப்ளூ ஹில் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, சாரி பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேട്ടൻ തന്നെയാണ്. அதனால முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கணும். தேங்க்ஸ். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால தான் நான் பேசுறது கூச்சனால தான் வரலன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. அவரால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்ல எப்ப சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல்லா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்ப எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுதேவ மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்காது. எல்லாரும் சொல்ற உண்மைதான். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு இந்த படத்துல கூட சினு டைரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி படத்துல கதை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிரபுதேவ மாஸ்டர் தான் இல்ல கதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகேன் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸ், விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடிச்ச நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலா இருக்கும். ஸோ மறக்காம 27th இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூங்க. இவ்வளோ பேர். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு டைரக்டர் கிடைக்கிறது மிக அபூர்வம். அது சீனு சார் பிளஸ்ட். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் ஆப்வியஸ்லி பிரபுதேவ மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தாரு, நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds பிட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடி இருந்தோம். தட்ஸ் எனஃப். அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொன்னோம், அவர் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரீஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் சொல்லும்பொழுது சொன்னார், கஷ்டப்பட்டுன்னு. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிகைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஒரு 8-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சல்லில் உட்காந்து 2 வாரத்து ஹிந்தியில் எனக்கு பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும்.
அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலாக சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள், அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு, அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கும்ட்டு. நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்கார். பேட்டரா 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டரா, ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. 30 வருஷம் கழித்து இந்த பேட்டரப்பை டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் 30 வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல, அப்படியே இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்கு, ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸரும் கூட இன்னைக்கு பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் பரவ ஈசிப்பாங்க. பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராருந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக. ஆனால் 30 வருஷமா பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசிச்சா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபுதேவா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பேட்டரா படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய பொருள் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிலாம் பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பா, சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்காரு. இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும்.
அதுக்கடுத்து நான் பார்த்ததுல டிஎம்எஸோட மியூசிக் அவ்வளோ ஆப்டர் அதே எனர்ஜி. எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டிஎம்என் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெட்டர் ஆப் படத்தில் அசோசியேட் ஆகிறதா பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ் டு காட். I would like to thank Director Sinu and producer Joby sir and Prabhudeva Master. It's a dream come true to be a part of where he is performing. And இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் இருக்கும்போது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மேடையில் இருக்காருன்னா அது அவரோட கைடு இல்லாமல் இருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு மாஸ்டருக்கும் ஏதாவது ஒரு லைஃப் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு கொடுத்து மிக நன்றி மாஸ்டர். லவ் யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாயிண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே டீச்சிங்கில் இருக்கும். அதை நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ கீப் டீச்சிங் அஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சினு சார் அவ்வளோ யூனிக்கான திங்கிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு ஆப்டான ஒரு மூவி. ஸோ ஃபைட்டு, ஆட்டம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லா விஷுவல்ஸும் பார்த்தோம். அண்ட் ஜிஜு சார், டிஓபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் த விஷுவல்ஸ் சார். அண்ட் சனி மேம் அவ்வளோ ரிகர்சல் சேர்த்து பண்ணாங்க. வேதிகா மேம் எல்லாருக்கும் தேங்க்யூ. டிஎம்என் சார் தேங்க்யூ சார். உங்கள் மியூசிக் அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சாங்கல்ல. ஆல் த டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் கூட வந்து 3 படம் பண்ணிட்டேன். மாஸ்டர் 3 படம் பண்ணிட்டேன் மாஸ்டர். நேற்று தான் பார்த்தேன், தப்பனான ஒரு படம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா எங்கள் யூனியனுக்கெலாம் காடு மாதிரி. எப்படி நடராஜுக்கு 2 கால், ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். ஒரு கால் வந்து மைக் டைசன் ஆண்டா, ஒரு கால் ப்ரோ மாஸ்டர் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர். அப்போது பார்ப்போம் நாங்கள் டான்ஸாக பேக்கில் பார்க்கும்போது பயங்கர அப்படி இருந்தால் அதே ஃபாஸ்ட்டு, அதே ஸ்பீச்சு. பூபதி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அவர் க்ளோஸுக்கு அப்புறம் வைடு வைக்கணும், வைடுக்கு அப்புறம் டைட் வைக்கணும். அது நமக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எதனாலனா நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். அப்புறம் டைரக்டர் சார், அவர் வந்து மலையாள வார்த்தை பேசுகிறனால தப்ப அழகாக சொல்லுவார். மாஸ்டர் இங்கேன்னு அங்கேன்னு செய்யணும், இங்கேன்னு அங்கேன்னு நாமும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்கிறேன். ஸோ கேமராமேன் சாரும் அதே தான். நான் இப்போ கேட்டேன், கேமராமேன் சாரும் மலையாளம், டைரக்டரும் மலையாளம், அசிஸ்டன்ட் டைரக்டரும் மலையாளம். ஆமாம் மாஸ்டர், மொத்தம் ஒரு 11 பேர் 12 பேர் இல்லை, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. ஏன் நானும் மலையாளி தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இமான் சார் சூப்பர் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு சாங் தான் லைஃபு. அப்படி பீட்டை போட்டு கொட்டியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ படம் ரிலீஸ் ஆக போது சப்போர்ட் பண்ணுங்க டார்லிங்ஸ். லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ். எல்லாருக்கும் வணக்கம். பேட்டரா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கூட எனக்கு செகண்ட் படம், டைரக்டர் கூட எனக்கு செகண்ட் படம், அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு 2வது படம். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் எஸ்ஜிஎஸ்சி டைரக்டர் சார் ஆல்ரெடி அவர் கூட மலையாள படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் தேர்வுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இங்கே தமிழில் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்வீட்டஸ்ட் டைரக்டரும் கூட. தேங்க்யூ சீனு சார். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் ஆனாதான் எனர்ஜி கிடையாது, ஃபைட் பண்ணால் அதை விட எனர்ஜி. தேங்க்யூ மாஸ்டர். ஜித்து ஜாமோதர் சார், தேங்க்யூ ஸோ மச் டு ஒர்க் வித் யூ. அண்ட் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுறது தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், என் அசிஸ்டன்ஸ், என் ஃபைட்டர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் நரேஷ், காசி, கேஎஸ் முருகன், ஞானம், இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பேட்டர் ஆஃப் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்ன ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு
சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது, எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டேரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோம், லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னடா என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். இவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். மிஸ்டர் ஆனந்த் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை முதல்ல நம்ம நன்றி சொல்லணும்னா ஜோபி சாருக்கும் சிறு சாருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்திலேருந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்னை அணுகுனாங்க. நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு, மாஸ்டர் பேர் சொன்னாங்க. மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி வந்திருக்காங்க படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படியான்னு யோசிச்சுட்டு, சரி நீங்கள் வாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க சரின்னு போனோம். கதையை சொன்னாங்க, ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க. மாஸ்டர் கேட்டார், இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா ஆனது அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா தெரியும், நல்லா படம் கொடுக்குறோம் சார். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் இமிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் 3 months அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை படம் எடுக்கிறப்ப. அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காரும்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு, அவங்க ரியா மேடம் அவங்க தான் அதை கைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோபி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி வித்தின் 1 days அது ஓகே பண்ணது. அது மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சசிகுமார் சாருக்கும் ஆனந்த் அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வாய்ப்பு அவங்க தான் இந்த படம் நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் டைரக்டர் சினு சார் மிக சிறந்த ஒரு மனிதர், கேமராமேன் சார் எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். அப்புறம் முக்கியமாக சொன்னால் ரியா மேடம் ரொம்ப அன்பானவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது பிரபு மாஸ்டர் படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைம் கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் டேய் நீ எப்படியாவது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் என்னென்னா தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று மைடியர் பூதம் ஒர்க் பண்ணேன். செகண்ட் ஜல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கல்யாண் சாரோட படம், அது ரிலீஸுக்கு இருக்குது. 3வது படமாக இது பேட்டர் ஆஃப் பண்ணுற ஒரு வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து பண்ணேன். வேறு படங்கள் கூட இடையில பண்ணல, தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ண அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்குற, நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா, போன வாரம் ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை அவர் வீட்டில் அது அப்படி எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு மறக்கவே முடியாத ஒரு நாளாக்குனாங்க. ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். As a few words. First of all, I wanted to say, Joby sir, Sinu sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me part of your larger-than-life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language. I understand love. I understand passion.
And I do believe that with that, this film can be a super duper hit. And God bless you all, and God bless everybody who made this film, and thank you so much, and please support the film. Mwah, love you. கைத்தட்டு வராதது இப்ப வருது பாருங்க மாஸ்டர். உமாக்கு அப்புறம் சூப்பர். ஆல்ரைட், இப்ப அடுத்தபடியா I'm going to welcome the beautiful Vedika. Please come. There are a few experiences about the film. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஃபேஸஸ் தட் ஐ ரெக்கக்னைஸ் சின்ஸ் இயர்ஸ் அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ வார்ம் அண்ட் வெல்கம்ட் ஹியர் இன் சென்னை. ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டையர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்க கெஸ்ட், Perasu sir, and everybody, all the artists, technicians of Peter App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Peter App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் வித் பிரபுதேவா சார். எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ ஃபைனலி தட் ஹஸ் கம் ட்ரூ. அண்ட் always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, in Bombay. And rumba santoshma irukku that today I am getting to finally be in the same frame as him, and that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. Enoda North friends rumba santoshapataanga that I am acting with Prabhudeva sir. Yadukna ellarku theriyum our only Indian superstar kadiyadu, or world icon, world legend na solla. Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on but thank you so much sir for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter App, and I think it's so important for a film to have the quality that it deserves, and Joby sir has really left no stone unturned. In the film ki enna venu andha madri or large scale grandeur koduthirukanga. Edume compromise pannama, he has really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. Rumba or a unique or a different he has an approach and portrayal. I found it so refreshing. And Peter App is, going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you, Sinu sir, for making Peter App what it is today. And of course, Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. She was fantastic. Peter App, I think, in the film, one of the main lead character music play pandrathu. So I have to like really appreciate and be grateful to Iman sir
for giving such fantastic music, and it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது. இந்த படத்துல எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. Every song is catchy. Every song you wake up in the morning singing it in your head, you know. So அந்த மாதிரி ஒரு addictive album இருக்கு. Thank you Imam sir for giving us fantastic songs to dance to. Our DOP Jeetu sir, you know, to bring the director's vision on screen, Jeetu sir has really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, you know, the story is such a major foundation of any film, so this is no different. So thanks Dinil for giving such a beautiful story. Sunny for being here with us and welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Anand, and all artists, all technicians, big thank you, Vivek sir, Prasanna Garu, sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna and Karthik from the distribution side, Vijaykanth, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope Pavitra or everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for, you know, having this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. Thank you so much. Special thanks to Perasu sir. நான் உங்க பெரிய ஃபேன் இருக்கேன், அண்ட் உங்களுக்கு தெரியும்னா இல்லை தெரியாது எனக்கு. பட் உங்க சிவகாசி ஃபிலிம் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க, அண்ட் ஐ பிளேட் அசன்ஸ் ரோல் இன் தட். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் இன்னைக்கு நீங்க இங்க வந்து நம்ம படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்கிற மீடியா, முதல்லலாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு பண்ணால் அது என்னது சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க, அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு, நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேன்னு தெரியும் நமக்கு மேடர்ல பயம் இருக்கும், அவங்க அவ்வளோ கலக்குறாங்க. யூஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் யூஆர் சூப்பர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும், பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months, அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரில. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன், ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு ஏதாவது அருவா எடுத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டா நான் இங்கே வந்துடுறேன், அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும் பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான் ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கை, அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சூப்பர் விமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைட் இப்போ நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா டேங்க அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல, நான் நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பா நினைச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்க மேல இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்றது இல்லை. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கேட்டின அளவு சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசு சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி நீங்க தானே சார்? திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யார் அந்த படம்? அப்புறம் பேர் அவங்க சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்க படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர், சொல்லிக்கிட்டே இருப்பாரு 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த படம். அப்புறமா ராபர்ட், கொரியோகிராஃபர் பூபதி, நம்ம ஆளுங்க தான் 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழே நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய, இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டு பூபதியில நம்ம அந்த ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி. நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க. ஒன் டே இட் வில் கம். தினேஷ் வெரி வெல் பாய். அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க. அவங்க தினேஷ் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். தினேஷ் அவரு மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு. ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு, யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன். யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்க கூப்பிடலான்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்ட் தான். ஏன்னா அவர் சொன்ன பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த். அதுதான். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் கரெக்ட் தான். அவர் 3 படம் இப்பதான் தெரிஞ்சது. ஆமா இல்ல, ஏன்னா எங்க போனாலும் இவர் தான் தெரியுறாரு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியா. அவரை வந்து மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஜாலியா கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லா அப்படி ரொம்ப ஜாலியா இருப்பேன். நான் தினில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி எடிட்டிங்கில் போகும். எங்கள் எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். ஓகே. பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு பட விஷயத்துக்காக இல்லை, சும்மா காரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள், அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ. அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க். நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்தே. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல, எவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம்,
பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா, குட், வெரி குட். அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார், ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்ஸ் டு சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த பாட்டுக்கு காரணமாக இருந்தது அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வீடியோ எடுங்க. ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வீடியோ எடுங்க. ஆல்ரைட், இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடி இருக்கிறவங்க